உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறிய தவிர உண்மையாவே நீ என்ன அம்மாவா நினைச்சிருந்தா இப்படி நடந்துட்டு இருந்திருப்பியா? என்னம்மா, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நான் உன்னை பெத்தவ இல்லல்ல. இதே உன்னை பெத்தவ ஒரு மாப்பிளைய வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தா இப்படி சொல்லாம கொல்லாம போயிருப்பியா? நான் பண்ணது தப்புதான். அதுக்காக கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆனா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதம்மா, மனசு வலிக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அம்மா எப்படி தலை குனிஞ்சு நின்னாங்க தெரியுமா? நீ வீட்ல இருந்து மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம். அம்மா உன்னை பிடிக்காத மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. புரியுதுக்கா, உன்னை தலைகுனிய வைக்கணும்னு நினைச்சு நான் அப்படியெல்லாம் பண்ணலம்மா. வேற ஒரு முக்கியமான வேலை, அதுக்காக தான் நான் வெளியே போயிட்டேன். அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புமா. அம்மா, நீ சொல்லுமா, உனக்கு தலைகுனிவு ஏற்படுற மாதிரி நான் நடந்துப்பனா? சொல்லுமா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நான் உனக்கு இந்த கல்யாண ஏற்பாட்டையே பண்ணேன். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ என்ன உன்னை பெத்த அம்மாவா நினைக்கிறது உண்மைன்னா நான் சொல்றத கேட்டு நான் பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இல்ல, நீ என்ன பெத்த அம்மாவா பாக்கல, சித்தியாதான் பாக்குறேன்னா உன் இஷ்டம் போல செய். தாயே, ஹஸ்பண்ட் சரியும் குழந்தையும் காப்பாத்ததான யம தர்மராஜாவோட போராடி மறுபடியும் இந்த பூமிக்கு வந்த. இப்போ அவங்களை காப்பாத்த முடியாம தவிச்சிட்டு இருக்கேனே. அந்த புஷ்பா ரொம்ப மோசமான பொண்ணு. அவ பணத்துக்காக என் ஹஸ்பண்ட் சார் கிட்ட நல்லவ மாதிரி நாடகம் பண்ணிட்டு இருக்கா. அவ போட்டிருக்கிற வேஷத்தை கலைச்சு அவளோட உண்மையான முகத்தை ஹஸ்பண்ட் சார் கிட்ட காட்டுறதுக்காக நான் எடுக்கிற எல்லா முயற்சியுமே நல்லதுக்கு காலம் இல்லைங்கிற மாதிரி தோல்வியிலேயே போய் முடியுது. அது ஏன் தாயே? கல்யாணமான ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனுக்காகவும் பெத்த குழந்தைங்களுக்காகவும் இந்த உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுப்பா. ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் கணவனையும் குழந்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டா. ஆனா இன்னைக்கு என் நிலைமை என்ன? என் ஹஸ்பண்ட் சார்க்காகவும் என் குழந்தைக்காகவும் தானே நான் துர்கா ரூபத்திலே வந்திருக்கேன். ஆனா இப்போ நான் இந்த உலகத்துல இருக்கிறதே எனக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த புஷ்பா என்கிட்டயே வந்து ஹஸ்பண்ட் சார் கூட நிச்சயதார்த்தம் நடக்கும், ஹஸ்பண்ட் சாருக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும்னு என் முகத்துக்கு நேரா நின்னு சவால் விட்டு போறா. என்ன ஏன் இப்படி சோதிக்கிறம்மா? நான் மாறின ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிஞ்சா அவர் கண்டிப்பா புஷ்பாவோட நிச்சயத்துக்கோ கல்யாணத்துக்கோ சம்மதிக்கவே மாட்டாரு. ஆனா உண்மையை சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எனக்கு எதுக்காக இந்த சோதனை? நான் என் தேவி ஹஸ்பண்ட் சார் கூட வாழணும்னு ஆசைப்பட்டுதான் பூமிக்கு வந்தேன். ஆனா அதுவே எனக்கு கிடைக்காதுங்கிறப்ப இதுக்கப்புறம் யார்கிட்டயும் இந்த உண்மைய மறைச்சு வாழ்றதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் இப்பவே போய் ஹஸ்பண்ட் சார் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். தேவி, மாறி மீண்டும் ஆரம்பித்து விட்டாள். மாறி சொல்வதிலும் நியாயம் இருக்கு பிரபு. அவள் கணவனுக்காகவும் குழந்தைக்காகவும் தானே துர்கா உருவத்துக்குள் புகுந்து பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நீதானே சொன்னாய் தேவி. ஆனால் இப்பொழுது அவள் எடுத்த முடிவு சரியல்ல. கோபப்படாதீர்கள் பிரபு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் துர்கா இல்ல. நான் துர்கா உருவத்துல இருக்கிற உங்க மாறிங்கிற உண்மையை சொல்ல போறேன்.
இந்த உடல் தான் துர்காவோடது, உயிர் உங்க மாரியோடது. என்ன கொலை பண்ணது அந்த தாராதான்னு நடந்த உண்மையெல்லாம் ஒண்ணு விடாம சொல்ல போறேன். என்ன மன்னிச்சிரு தாயே, என்ன மன்னிச்சிரு. மாரி, அவசரப்படாதே. அவசரப்படாதே மாரி. தேவ ரகசியத்தை வெளியே சொன்னால் துர்கா உடல் வெடித்து சிதறிவிடும். அதன் பிறகு பூலோகத்தில் உன்னால் இருக்க முடியாது. நான் இந்த உடம்புக்குள்ள வந்ததே என் ஹஸ்பண்ட் சாருக்காகவும் என் குழந்தைக்காகவும் தான். இப்போ அவங்களே என் கையை விட்டு போகும்போது இந்த உடம்புல நான் இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னுடைய வேதனையும் வருத்தமும் எனக்கு புரிகிறது மாறி. சோதனைகளை எல்லாம் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கை. ஆனா நான் என் வாழ்க்கையில சோதனையை மட்டும் தான் தாண்டி தாண்டி வந்திருக்கேன். எனக்கான வாழ்க்கையே எனக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கலையே. கடவுள் ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. மாரி, தங்கத்தை பழுக்க காய்ச்சினால்தான் நீ நினைத்த மாதிரி உருவாக்க முடியும். அதே மாதிரி கடவுள் ஒருவரை அளவுக்கு அதிகமாக சோதிக்கிறார் என்றால் அவர்களை ஏதோ நல்ல விஷயத்திற்கு தயார் செய்கிறார் என்று அர்த்தம். நீ கொஞ்சம் பொறுமையாகிறீ. என் ஹஸ்பண்ட் சரியும் என் குழந்தையும் காப்பாத்தணும்னா நான் எவ்வளவு வேணாலும் பொறுமையா இருப்பேன். ஆனா அவங்க என்னை விட்டு போனாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அவர்கள் இருவரும் உன்னை விட்டு போக போகிறார்கள் என்று நீயே முடிவு பண்ணி கொண்டால் எப்படி? என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. புஷ்பாக்கும் ஹஸ்பண்ட் சாருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? நிச்சயதார்த்தம் இன்னும் நடக்கல. நீ நினைச்சா முயற்சி பண்ணா கண்டிப்பா உன்னால தடுத்து நிறுத்த முடியும். உன்னால முடியும். ஆமாம் மாரி, எங்களா? ஏன் அந்த கடவுளால் முடியவில்லை என்றால் கூட உன்னால் முடியும். நீ முயற்சி செய்தால் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியும். என்ன பார்க்கிறாய் மாரி? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவர் சொன்னதை நீ மறந்து விட்டாயா? சரியான நேரத்தில் சரியான கூற்றை நினைவுபடுத்தினீர்கள் பிரபு. மாறி, உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது, நடந்து கொண்டே இருப்பது எல்லாமும் கடவுள் அருளால் தான் என்றாலும் எல்லாவற்றிலுமே உன்னுடைய தளராத முயற்சி இருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் உன்னால் கூட மறுக்கவும் முடியாது. உன் கணவன், உன் குழந்தை, உன் உரிமை. அதனால் நீ எதற்கும் தயங்காதே, தளர்ந்தும் போகாதே. அந்த புஷ்பாவோட திட்டங்கள் எதுவானாலும் அதற்கு சரியான பதிலடி கொடு. திருப்பி அடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.